மெடிடேஷன் ஒன்று பண்ணால் போதும். ஓகே. வெயிலில் இருக்கும். சிகப்பாரப்புங்களுக்கு தான் பிரச்சனை, கருத்துருவாங்க. எனக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய கருப்பு தான் நம்மளுக்கு அழகு. நம்மளுக்கு வந்து அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ரொம்ப மெயின்டைன் பண்ணணும், ஸ்கின் டாக்டர் கிட்ட போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படிலாம் இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. வெளியில போகணும், இந்த சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் நான் இது வரைக்கும் போடவே மாட்டேன். எதுவுமே போட மாட்டேன், யூஸ் பண்ண மாட்டேன். நான் போட மாட்டேன். எந்த ஒரு கிரீமும் ஃபேஸுக்கு போட மாட்டேன் நான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி மாத்திரலாம் சார்? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சார், நான் அட்வைஸ்லாம் சொல்ற மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும்போது என்ன பண்ணுவேன்னா, வேர்த்து கொட்டுற அளவுக்கு டான்ஸ் ஆடுவேன் சார், எக்ஸசைஸ் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன் சார். எப்போ வந்து நம்மளுக்கு மைண்டு ஸ்பீடாகும் தெரியுமா சார்? நீ சும்மா உட்காந்துட்டு செல் பார்த்துக்கிட்டு உன் பாடியை நீ ரிலாக்ஸாக விடும்போது உனக்கு இது ஸ்பீட் ஆகிடும். அப்போது சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக தெரியும் உனக்கு. அப்புறம் லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்போம். நீ பாடியை ஸ்பீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, மைண்டு காம் ஆகிடும். ஸோ பாடியை ஸ்பீட் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருந்து செல்ஃபோனை தூக்கி போட்டு ஃபுட்பாலில் உனக்கு பிடிச்ச கேமும் ஸ்வெட் வரணும் சார், தினமும் டவல் நினைக்கணும் சார். அது இருந்தால் எல்லா டென்ஷனும் நம்மளுக்கு போயிடும். பாடி ஃபிட்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது சூப்பர். பசங்க நிறைய வந்து இந்த ஒரு காதல் தோல்வியா இருக்கட்டும், இந்த இதுல உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. இல்ல நம்மளே காதல் தோல்வியில மாட்டிடலாம். இதுலதான் டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்க. எப்படி வெளியே வந்தீங்க? இல்ல இதெல்லாம் டிப்ஸ். லட்சியம் ஒண்ணு இருந்தா எல்லாத்துல இருந்து வெளியே வந்தோம். இப்போ நீங்க லவ்னா லவ் மட்டும் தான் கிடைக்கும். பணம்னா பணம் மட்டும் தான் கிடைக்கும் உனக்கு. புகழ்னா நீ தான் உன்னை புகழ் பேசிக்கணும் தவிர வெளியே இருக்க யாரும் பேச மாட்டாங்க. ஸோ இது மூணுத்தையும் விட்டுட்டு உன் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி நீ ஒரு கோல் செலக்ட் பண்ணி போனீங்கன்னா மூணும் தானே உன் பின்னாடி வரும். ஓகே ஓகே அவ்வளவுதான். ரைட். ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன உழைச்சாலும் அந்த ஒரு பணம் சம்பாதிக்கிறது தானப்பா, அந்த ஒரு பணம் மட்டும் இருந்துட்டா வாழ்க்கையில போதுமா? இந்த கேள்விக்கு உங்களோட பணம் இருந்தா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அப்படி பார்த்தா நிறைய பேர் சுகர் வராது, நிறைய பேருக்கு பிபி வராது. இல்ல பணம்ன்றது வாழ்க்கைக்கு தேவை தவிர பணம் மட்டும் லைஃப் ஆயிடாது. நீ எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் தினமும் எழுந்து நம்ம நல்லா இருக்கோம், நம்ம சூப்பரா இருக்கோம், நம்ம இன்னும் நல்லா இருக்க போகிறோம், நீ வந்து பாசிட்டிவாக உனக்கு சொல்லிக்கினால் மட்டுமே உனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் சார். உங்களுக்கு எவ்வளோ கோடி இருந்து நீங்கள் ஒரு ஃபாரின் கூட போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அழகான இடத்துல போய் நீங்கள் உட்காரும்போது உங்கள் மனசு வலி இருந்துன்னா அந்த அழகெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் ஒரு குடிசையில் இருக்கும்போது மனசு நிம்மதியாக இருந்துன்னு வச்சுங்க, அந்த இடம் தான் சொர்க்கம் சார். நீ சொர்க்கத்துக்கே போய் கூட உன் மைண்டு சுற்றிட்டு இருந்துன்னு வச்சுங்க, அது சொர்க்கமே இல்லை சார். எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஒன்று சார், எதையே எடுத்துட்டு போக போறது இல்லை சார். 2 கால் கட்ட விரல கட்டிடுவாங்க, ஒரே ஒரு ரூபா தான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு நம்மளும் வாழ்ந்துட்டு மற்றவங்களையும் வாழ வச்சுட்டு போயிடணும். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இவ்வளோ கூட்டம், எங்கே போனாலும் மதர் தெரேசான்னு சொல்றது, கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றது, அப்புறம் வாழும் கடவுள்னு சொல்றது, இதெல்லாம் மக்கள் கொடுக்குற அன்பு. எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சுக்கணும். அதை தூக்கி இங்கே தலையில வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், தப்பாயிடும். அப்புறம் கூடகிறவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, வருங்கால அரசியல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கணுமே தவிர கேட்டுட்டு விட்டுடணும். புரியுதுங்களா? அதை நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அதை நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன், அது சரிப்பா. அம்மாவுக்கும் பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு ஆனால் அரசியல் போடுறதோ அது பண்ணுறதோ இதெல்லாம், இதுன்னா எங்கள் அம்மாவுக்கு பர்மிஷன் என்ன வேணா பண்ண சொல்லுவோம். சூப்பர் சூப்பர். அது வரை இல்லாமல் அரசியலுக்குள்ளே நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்துக்கு நம்ம போகல. ஒரு சேர்ல போய் உட்காரும்போது அங்க என்ன வலி இருக்கு, அங்க என்ன பிரச்சனை இருக்கு, அவங்க என்ன இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்ம இங்க இருந்தே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல. நான் நெகட்டிவா பேசுறதே இல்லை சார். அரசியலை தூக்கி அப்படி பக்கத்துல வச்சிருவோம். என்னால என்னத்தை மாற்றத்தை கொண்டு வர முடியும், நான் படிக்க வச்ச ஸ்டூடெண்ட்ஸால என்ன பண்ண முடியும், என் கூட இருக்கிற என்னுடைய ரசிகர்களால நான் என்ன பண்ண முடியும், என் கூட சேர்ற மக்களா வச்சுக்கிட்டு என்னால எவ்வளவு முடியுன்றதை நான் ட்ரை பண்ணேன். ஆமா, நான் எது பண்ணாலும் கையால சார். கோவிலுக்கு போற மாதிரி நினைச்சிருக்கேன் சார் இந்த தர்மம் பண்றதை. உண்மை சார். நான் கோவிலுக்கு போய் பண்ற பூஜைகளை விட இங்க போய் நான் பண்றதை பெருசா நினைக்கிறேன். அதுல வரமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு, அதுல ஒரு சீக்கிரட்டும் இருக்கு, அதுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு எனக்கு தெரியுது. அவ்வளவுதான். ஃபேண்டாஸ்டிக் சார். இவ்வளவு களைப்பா எல்லாம் முடிச்சு இப்ப சென்னை போறீங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு அதுல இருந்து ஒரு ரியாக்ட் பண்ணணும். மெடிடேஷன் ஒன்று பண்ணா போதும். ஓகே.